ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, நம்மளாம் ட்ரெயின் ஆஃப் லைஃப் சேனல் பண்ண போகிறோம். அதுக்கு வீடியோ அனுப்புங்க அப்படின்ட்டு. எப்படி அப்படின்னா, ஒருத்தர் ஒரு வீடியோ அண்ட் ஒருத்தர் ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். அண்ட் அதில் யூனிக்காக இருக்க ஒரு டாஸ்க் வந்து இந்த வீடியோட மெயின் கோரை வச்சுப்பேன். இந்த சின்ன சின்ன டாஸ்க் இருக்குல்ல, அது ஒவ்வொரு டைம் சிரிக்கும் போது அவங்க சொல்கிற வீடியோக்கு நான் சிரிச்சிட்டேன் அப்படின்னா அந்த டாஸ்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் நிறைய வீடியோ அனுப்பியிருந்தீங்க. அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 300-400 மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ அதிலிருந்து நான் ஒரு ஃபியூ மெசேஜஸ் மட்டும் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோட பார்ட் 2 பண்ணுறப்போ நான் எல்லாருமே இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். அண்ட் அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோட சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கம் சூர்யா இருக்கார்ல, ஸோ அவர் மாதிரி தான் கெட்ட போடணுமா, அண்ட் அவர் மாதிரி கெட்ட போடுறது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ ஃபுல்லாக அவர் மாதிரி தான் பேசணுமா. ஸ்டார்டிங்கில் இந்த டாஸ்க் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த டாஸ்க் கேட்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்ல யாரும் ட்ரை பண்ணது கிடையாது அப்படின்றதுனால. அண்ட் ஆல்சோ ஒன்று சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னு எனக்கு மிமிக்ரி தெரியாது. சூர்யா மாதிரி ஆக்டிங் பண்ணுவானான்னு கேட்டால் அதுவும் எனக்கு டவுட் தான். ஸோ அப்படின்றதுனால என்னோட முடிஞ்சவங்க பெஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ சூர்யா ஃபேன்ஸ் யாரும் என்ன போட்டு அடிக்காதீங்க. நாய்க்கு இருக்க நல்ல மனசு கூட சில மனுஷங்களுக்கு இல்லை தான். வருவாரு அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். லேஸ் பண்ணி அடிக்காதீங்க. ஓகே, இதெல்லாம் சிரிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க முடியாது. சிரிக்கிற அப்படின்னு நல்லா என்னது சிரிப்பு கலக்குன்ட்டு நல்லா கலகலன்னு சிரிக்கிறோம். பட் இதெல்லாம் சிரிப்புன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நல்ல கலகலன்னு சிரிச்சேன் அப்படின்னா நான் டாஸ்க் பண்றேன். பல்லு பல்லு பெண்ணே, தினம் நீ செல்லும் பாதையில் முள்ளிருந்தால் நான் பாய்விருப்பேன் என்னை. நான் நம்புகிறேன் உன்னை. What a vision. What a thought. பாய் விரிப்பேன் இன்னைக்கு என்ன வச்சா பாத்தீங்களா, அங்க நிக்கிது அவரோட டீடைலிங். கைய கொடு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. My cat at midnight, full energy for no reason. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. My barber pulls out his dialogue after ruining my hair. ரொம்ப அழகா இருக்கும் பிரவீன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ எவனோ என்னோட ஸ்டோரி பார்த்தவ தான் மஜாவாக ஹேர் கட்லாம் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன சஜஷன்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தேன். பட் பாபா ஷாப் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளை வச்சு தான் அவங்க ஹேர் கட் ட்ரைனிங் எடுக்க போகிறானுங்க அப்படின்ற மாதிரி. சரி, ரொம்ப வருத்தப்படாதீங்க, வேணா 2 கர்ச்சிப் வாங்கி தரேன், தொடச்சிக்கோங்க. ஸோ நான் கேட்டது என்னமோ லோ டேப்பர் தான். பட் அவர் வெட்டினது என்ன அப்படின்னா, முல்லட்டுக்கும் லோ டேப்பருக்கும் கிராஸ் ஆகி பிறந்த ஒரு குட்டி மாதிரி வெட்டி அனுப்பி விட்டாப்புல என்னைய. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான் ஆனோம். எனக்கு தெரிஞ்சு இப்ப விழுந்துருவான்னு நினைக்கிறேன். சிரிக்க மாட்டேன்டா. எனக்கு சிரிப்பு வரல. தம்பி, வேலை பார்த்துருக்கியா? இல்லை சார், நான் பார்த்துருக்கேன். கேள்விப்பட்டிருக்கியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பேண்ட்ல டர்ன்னு ஒண்ணுக்கு இருந்துருவான். ஸோ என்னோட சர்க்கிளில் அப்படி பேண்ட்ல டர்ன்னு ஒன்றுக்கு போனவங்கலாம் நிறைய பேர் கிடையாது. பட் உங்களோட சர்க்கிளில் அப்படி இருக்கலாம். ஏன் அப்படி சொன்னா, என்னோட சீனியர்ஸ் என்னோட ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இந்த 2 கேட்டகரியிலுமே நான் பார்த்துருக்கேன் பேண்ட்ல ஒன்றுக்கு போனவனுங்க எல்லாத்தையும். பெரிய விஷயம். ஸோ இவனுங்கெல்லாம் வேற எங்கேயும் கிடையாது, உங்ககிட்டே தான் இருப்பானு. ஸோ அப்படி இருக்கவங்க யாராச்சும் இருந்தானுங்க அப்படின்னா கமெண்ட்ல டேக் பண்ணி விட்டு போங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. കാട്ടാന കസേര കൊമ്പൻ കുഴിയിൽ വീണ് ചരിഞ്ഞ നിലയിൽ ஓகே, ஒரு ஹார்ட் போச்சு, சிறப்பு. ஓகே, என்ன டாஸ்க்னு பார்க்கலாம். அடுத்த 5 நிமிஷத்துக்கு நான் தூய தமிழ்ல பேசணுமா? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. தூய தமிழ்லாம் என்னால் பேச முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ட்ரை பண்றேன், முயற்சி செய்கிறேன். தாங்கள் கூறியது போல யாம் இந்நிமிடத்திலிருந்து தூய தமிழிலேயே பேச முயற்சி செய்கிறேன். தற்பொழுது நான் அடுத்த காணொளிக்கு செல்கிறேன். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல.
பொழுது இதை என்னுடன் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? தற்பொழுது இதை எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு விடயத்துடன் ஒப்பீடு செய்து கொண்டு முடிகிறது. ஏனென்றால் நானும் எனது உயிர் தோழரும் இந்த மாதிரி இது போல ஒரு விளையாட்டு அரங்கமா இல்லை வேறு எதுமா என்று தெரியவில்லை. ஒன்னும் தெரியாது மண்ணு. அடுத்த வரிகள் தெரியவில்லை, விட்டுவிடுங்கள். வெண்மைக்கு சாப்பிட்டு அழகு கிசாகாய். என் உடலை விட இவன் உடல் வலிமையாக இருப்பதன் ரகசியம் என்ன? ஜஸ்ட் மிஸ்ட் சிரிச்சிருந்தேன் அப்படின்னா டாஸ்க் பண்ணிருக்கேன். அதுல அவன் கொடுத்த டாஸ்க் என்ன தெரியுமா? 10 நாளைக்கு 1000 புஷ்அப்ஸ். எல்லாம் மனுஷ டென் வந்தானா? ஓகே, இவரோட என்ன கனெக்ட் பண்ணிக்க முடியுது ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நானுமே ரீல் ஆன் பண்ணிட்டு நடக்க சொன்னா இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருப்பேன். ஒரு மாதிரி என்னமோ இடுப்பொலி வந்த மாதிரி நடந்துட்டு இருப்பேன். அது ஏன்னு தெரியல, கேமரா பார்த்ததுக்கப்புறம் கேஷுவலாக பண்ணுற மாதிரி தான் நம்ம அதை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் ஆக்டிவ் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாம்பார் ஊற்றணுமா? ஓகே, நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன். என்ன அப்படின்னா அந்த 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷமா ஒரு வீடியோ பேசினேன் அப்படின்னா தட்டு மாதிரி முட்டி மோதி தான் அந்த 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன் நான். அதுலேயே 5 நிமிஷம் ஓடி போச்சு. புறா என்ன புரிஞ்சிட்டு வந்துடுச்சு? டீ நசுங்குதுடா, புளியங்கொட்ட நசுங்குதுடா, டவுருங்கடா. டீ பாரதேஷ்மிலா, நானே ஏறோம்டா. இப்போ பாடுறா எப்படி ஏறாமா பைத்தியங்களா? என்ன சத்தம்? எங்க இருந்து வருது? மவுத்துல இருந்தா வருது. இது ஒரு சூப்பரான டிப்ஸ். இந்த வாக்கு தெரியாம இருக்கிறதுக்கு இங்க சொட்டையெல்லாம் மறைச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பிரைடு. பாருங்க அந்த கேப் இல்லையா? சரி, தண்ணியா குடி. ஓகே, இவங்கள பாடி ஷேமிங் பண்றாங்க, அதை பார்த்து நான் சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தப்பால நினைச்சுக்காங்க. நான் சிரிச்சதுக்கு காரணம் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா நான் சிரிச்சேன். ஏன் அப்படின்னா அவங்களோட சிரிப்பு அடக்கவும் முடியல, சிரிக்கவும் முடியல. அப்படின்றப்போ ரெண்டுக்கு நடுவில் ஒரு ரியாக்ஷன் வந்து பாத்துங்க. ரெண்டாவது ஆட்டும் போச்சு. ஓகே, இன்னும் ஒரு ஹார்ட் இருக்கு. இதை வச்சு நான் அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சிக்கம் சூர்யா கட்டிங் தப்பிக்கிறேன்டா. ஓகே, இவங்க என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸ்லாப் யுவர் செல்ஃப். இது யூஸ்வலாக நிறைய பேர் பண்ணுற டாஸ்க் தான். ஓகே, மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். புரியுது, பலமா அடிக்கனாதானே அடிக்கிறேன். ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. Fucking shit, man. What a bloody life, man. ஸோ இவர் என்னோட ஒன் ஆஃப் மை ஓஜி ஃபாலோவர். ஸோ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு வீடியோ அனுப்புகிறேன் அண்ட் அதை நீங்கள் அப்லோட் பண்ணி என்னோட ஐடியும் சொல்லுங்கள் அப்படின்றப்ப இதான் அவரோட ஐடி. அண்ட் ஆல்சோ ஓகே, என்ன சொல்கிறாருன்னு தான் கேட்பேன். நான் அனுப்புறவங்களுக்கு நீ சிரிச்சிட்டீனா நான் சொல்கிற பாட்டை பாடி நீ ரீல்ஸ் போடுறேன். ரொம்ப பயமுத்துறீங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? Honorable Deputy Prime Minister ji, basically I'm an advocate. Moreover that, as a dutiful citizen of India, I want to get some clarification from you. Can I talk something? தமிழ்லயே பேசுங்க. கிரேட் எஸ்கேப். பட் நீ என்னோட ஃபாலோவர் வந்துட்டு என்ன எப்படி மாட்டி விட பார்த்தி ஒரு டாஸ்க் என்ன தெரியுமா? இந்த சாங் அனுப்பி நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு அந்த பாட்டை பாடு ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி நானே பாட்டு பாடி அடி வாங்கிட்டு இருக்கேன். பட் இந்த பாட்டை நீ பாட சொல்லி என்ன அடி வாங்கி பார்க்குறேன். அதில் உனக்கு ஒரு ஆனந்தம் அப்படிதான்றா. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னு இந்த ரீல் கூட என்ன ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஏன் அப்படின்னா நான் ஒரு மாலுக்கு போயிருந்தேன். ஸோ அப்படி போனப்போ ஒரு பொண்ணுகிட்ட நான் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ அவங்க அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. பட் அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஹை கிளாஸ் மாதிரி தெரிஞ்சாங்க. ஆக்சுவலாக எனக்கு அப்படி தெரிஞ்சது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்ற மாதிரி போய் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுட்ட. 100 rupees பார்க்கணும் கர்ச்சீஃப். கடைசியில் அந்த பொண்ணு ஃபேஸ்க்கு பார்த்து தமிழ் தானே எதுக்கு பீட்டர் விடுற அப்படின்ற மாதிரி கேட்டுருச்சு. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஷிட். மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னனே. சிரிக்கவே மாட்டேன்டா, ஒரு ஸ்டாரை விட மாட்டேன்டா நானு. வீணதல்ல என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? கண்ணம்மா. ஐயோ, இவரை பார்த்தா சும்மாவே தெரியுப்பானே. சரி ஓகே, பெஸ்ட் ட்ரை பண்ற. சரி அவன் இருக்கு. கண்ணம்மா
சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த உன் கணவர் வாயிலிருந்து என்னடி திடீர்னு நொறையா வருது? கூறுவம்மா போதையில ஊருவா பாக்கெட்டுன்னு நினைச்சு ஷாம்பு பாக்கெட்டை கடிச்சிட்டாருடி, அதனாலதான். சிரிங்க சந்தோஷமா இருங்க. அவர் சொல்றது கூட காமெடி கிடையாது, பட் நடுவில் ஒரு சிரிப்பு கொடுக்குறாரு அப்படிங்க. கொஞ்சம் விட்டு அந்த சிரிப்புலேயே நான் விழுந்திருப்பேன், நல்ல எஸ்கேப் ஆயிட்டேன். யாரா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா, வேற எவனா இருந்தா வெடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. ரொம்ப தெரியுமா தெரியாதா? ரொம்ப தெரியுமா தெரியாதா? ரொம்பமா ஓகே, இது ஆக்சுவலாகவே ரொம்ப நல்ல ஒரு வீடியோ. ஏன் சிரிக்கல அப்படின்னா, இது ஆல்ரெடி நான் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். அது அப்படின்றதுனால தான் சிரிப்பு வரல. சிரிடா ஏ மாப்ள சிரிடா சிரிப்பு வரல மாமா. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ஓகே, ட்ரை நாட் இல்லை சேலஞ்சில் என்ன தான் இந்த வீடியோ நான் ஆட் பண்ணிதான் உங்கள் பண்ணுற வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக ஹோல்சமாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ என்னோட ஐடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் சொல்கிறேன், போய் பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க தான் நமக்கு ப்ரொமோஷன் பண்ணும் போல. ஏன்னா அவங்க 1,19,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, நான் இப்போ தான் வெறும் 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இவன் பண்ணுற அணியை தாக்க உள்ளடா அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது. பேரு ஆஃப் பாட்டில் பேர் அடிச்சுட்டு ஒரு போட்டோ ஆட்டோ இருக்கேன். ஐயோ 3 மணி நைட் வரைக்கும். யாராச்சும் ஒருத்தர் பார்க்காம இருந்தீங்கன்னா கூட போய் பாருங்கள், நல்லாயிருக்கும்.